ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார் டாஸ்கில் சாண்ட்ராவும் விஜய் பார்வதி கம்ருதீன் இவங்க 3 பேருமே பண்ணின அந்த ஆங்கரோட பீக்கில் ஒரு நடந்த விஷயந்தான் சாண்ட்ராவை கார்லேருந்து கிக் பண்ணினது. அதுக்கப்புறமேலு விஜய் பார்வதிக்கும் சரி கம்ருதீனுக்கும் சரி ரெட் கார்டு கொடுத்து 2 பேரையும் விஜேஎஸ் வந்து எவிக்ட் பண்ணிட்டாரு. பட் அவங்க தரப்புலேருந்து அவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுக்கல. அதை தான் விஜய் பார்வதியோட அம்மாவும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்கலாமே, அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லியிருக்கலாமே. ஒரு சென்சிட்டிவ் ஆன விஷயம் அப்படிங்கிறதுனால யாரையுமே பேச விடாமல் எவிக்ட் பண்ணுறது கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜேஎஸ் வந்து அந்த விஷயத்த கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற அந்த ஒரு டாக்கும் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்த கனி வந்து விஜய் பார்வதியோட ஒரு நல்ல எதிரினே சொல்லலாம். அவங்க வந்து கனிக்கு வந்து விஜய் பார்வதி ரொம்ப டைரக்டான எதிரி. பட் சாண்ட்ரா வந்து ஒரு இன்டைரக்டான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்க, கனியை பற்றி பேசுவாங்க, கனியை பற்றி தப்பாக பேசுவாங்க, கனியை கிளவி அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்கள பற்றியும் பேசியிருக்காங்க அந்த ஃபேமிலி டாஸ்க் அப்போது. ஆனால் அதுக்கப்புறமேலு கனி எவிக்ட் ஆனப்பவும் சரி, கனி மறுபடியும் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்த அப்பவும் சரி, கனியை ஹக் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்வதி, எனக்கு நீ வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம், அந்த மாதிரி தான் அவங்க வந்து கனிக்கிட்ட நடந்துக்குவாங்க. பார்வதியும் கமருதீன் எவிக்ட் ஆனப்போ கூட கனி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கனி வந்து கனிக்கும் பார்வதிக்கும் அவ்வளோ எதிரி. அந்த கனியே இன்றைக்கி வந்து அந்த அன்பு கேங்கை கூப்பிட்டு வச்சு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவோட அந்த பேனிக் அட்டாக் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அப்புறம் அந்த எல்லா விஷயங்களையும் புட்டு 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 வச்சாங்க. இதே தான் வியானாவும் பண்ணிச்சு. வியானாவும் வந்து எனக்கு என்னமோ விஜய் பார்வதி கமருதீனும் பண்ணினது அவ்வளோ தப்பு மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு வந்து எங்கள் அம்மா கூட விஜய் பார்வதியோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அரோரா சொன்னிச்சு, எது பிடிக்கும், கார்லேருந்து வெளியில் கிக் பண்ணி தள்ளி விடுறது தான் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு எல்லாரும் போனப்பறம் சாண்ட்ராக்கு கொஞ்சம் ஜாலரா போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறமேலு இப்போ வந்து கனிக்கு ஸ்டார்டிங்கில் இப்போ விஜய் பார்வதியை ப்ரைஸ் பண்ணி பேசும்போது கூட அரோரா அதுக்கு பெருசாக உடன்படலை. ஆனால் கொஞ்ச நேரம் போக 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 ஆமாம் சாண்ட்ரா பண்ணது தப்பு தான், சாண்ட்ரா அங்கே அப்படி பண்ணினாங்க, சாண்ட்ரா கொஞ்சம் பண்ணினது கொஞ்சம் நடிப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கனியெல்லாம் பேச பேச அரோரா ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறமேலு இந்த அரோரா வந்து ஃபஸ்ட்டு வந்து துஷார் கூட லவ் கண்டென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் லவ் விஜய் பார்வதி கமருதீன் அரோரா இந்த லவ்வில் கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறமே அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோடனே இது ஆப்போசிட் ஆகிடுச்சு. அதனால் இது கொஞ்ச நாள் உள்ளே இருந்தது. ஏன்னா இது உள்ளே இருந்தால் தான் அவங்களோட லவ் ஸ்டோரி ஓடுன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல இப்போ வந்து டைட்டில் டிடிஎஃப் வின் பண்ணி ஃபினாலேக்கு வந்துருச்சு. வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறமேலு அரோரா தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் நல்லா பண்ணி டிடிஎஃப் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சுபிக்ஷாலாம் என்ன சொல்கிறது? சுபிக்ஷா அதை விட செம்ம மாதம் ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு கிளாமரை தவிர மேக்கப்பை தவிர வேறு எந்த விதமான ஒரு போல்ட்னஸ் இல்லை வாட் எவர் எது சொல்லணும்னாலும் அது அவங்க கிட்ட கிடையாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அது திவ்யா கணேஷ் கிட்ட இருக்குது. விஜய் பார்வதி கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் திவ்யா கணேஷ் கிட்ட இருக்குது. அவங்க வந்து டிசர்விங் டிடிஎஃப் பிக் பாஸ் டைட்டிலுக்கு அவங்க சீசன் 9 டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அவங்க பயங்கர டிசர்விங். அது மட்டும் கிடையாது, சபரியும் சரி திவ்யா கணேஷும் சரி அவங்க வந்து தான் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா தான் மேக்ஸிமம் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற டாக் மட்டும் இல்லை, அப்படி ஒரு நியூஸே நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இது வந்து அரோராவை டைட்டில் வின்னர் ஆக்கினா அது சேனல் வந்து நிறைய அவங்கள வச்சு பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்கு இருக்குது. திவ்யா கணேஷும் சரி சபரிக்கும் சரி நல்ல ஃபேமிலி இருக்குது. பட் அரோராவுக்கு அது கிடையாது. மேபி அவங்கள டைட்டில் வின்னர் ஆக்கினா ஒரு சமுதாயத்திலேருந்து ஒரு எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத தனியாக ஒரு பொண்ணு வந்து பிக் பாஸ் எல்லாம் 100 days இருந்து டைட்டில் வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் அந்த கார்ப்பரேட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் இப்போ கனி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம்
விஷயங்கள் வந்து உண்மையிலேயே செம மாசு. இப்பதான் இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு விஜய் பார்வதி வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஏன்னா, நம்ம எதிரியே நம்மள பத்தி அ பாராட்டி பேசும்போது, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, நம்மளுடைய அந்த ஒன் ஆன் ஒன் எதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து நம்மள பத்தி பேசும்போது, விஜய் பார்வதியோட எனக்கு விஜய் பார்வதியோட போல்ட்னஸ் பிடிச்சிருக்குன்னு கனி சொன்ன வார்த்தை வந்து ஹேட்ஸ் ஆஃப் செம்ம உண்மையிலேயே. அங்க தான் அந்த பொண்ணு அந்த பிக் பாஸோட டைட்டில வின் பண்ணுற மாதிரி. அவங்களும் கிட்டத்தட்ட 90 டேஸ் இருந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த 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 இடத்துல அவங்களுடைய அந்த ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா, கண்டிப்பா அவங்க தான் அ கமருதீன் கூட கிடையாது. விஜய் பார்வதி தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னரா இருக்கணும். ஏன்னா 300 ப்ரொமோஸ்ல கிட்டத்தட்ட 200 ப்ரொமோஸ் மேல அந்த பொண்ணே குடுத்துருக்குதுங்க. ஸோ அந்த பொண்ணு வின் பண்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. அவங்க இருந்த வரைக்கும் என்ன சூடு பிடிச்சிச்சு பிக் பாஸ். அந்த பொண்ணு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு ஃபினாலே ஓடிட்டு இருக்குது. அந்த லைவ்லாம் யார் பார்க்குறாங்கன்னே தெரியல. அந்த ப்ரொமோஸ் மேக்ஸிமம் ஓடுமே தவிர, அந்த 1 ஹவர் எபிசோடையே யாருமே பார்க்குறதில்ல. அது மட்டும் கிடையாது. விக்கல்ஸ் கிட்ட நல்லாவே கனி மூஞ்ச காட்டுறாங்க. எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்களா தெரியும். திவ்யாவ பத்தி சாண்ட்ரா கடைசியா சொல்லிட்டு போன அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் பிரஜின் உள்ள வந்தாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. திவ்யா அப்படியே தான் இருந்தாங்க. நீங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு அது அவங்க வந்துட்டாங்க. ஆனா இன்னமும் அந்த நடிப்பை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அரோரா மட்டும்தான். செம்மையா ஆக்ட் வெல் பிளேய்டு அந்த பொண்ணு மட்டும். செம்ம வெல் பிளேய்டு. அப்புறம் துஷார் வந்து சொன்ன அப்புறம் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் 2 டேஸ் ஆக்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான். ஆனால் கனி வந்து விஜய் பார்வதியை பற்றி பேசினது வந்து அவ்வளோ சூப்பரான விஷயம். கனிக்கு வந்து விஜய் பார்வதி எதிரி இருந்தாலும் அந்த அன்பு கேங்குள்ளே தான் கனி இருந்தாங்க. அவங்க கூட தான் பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லா இதுவும் பண்ணி கொடுப்பாங்க. தட்ஸ் ஓகே. ஆனால் அவங்க அதுலேருந்து இப்போ வெளியில் வந்து விஜய் பார்வதி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அவங்க போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, கனி எவிக்ட் ஆகி போன அப்புறம் குடுத்த ஒரு இன்டர்வியூல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அ இவங்க கிட்ட இருந்து நாம தள்ளி இருக்கணும் அப்படின்னு நாம ஒரு பெர்சன நெனைப்போம்ல, அந்த மாரி பெர்சன் தான் விஜய் பார்வதின்னு அப்படின்னு சொல்லிட்டு எவிக்டான அடுத்த நாளே குடுத்த இன்டர்வியூல இத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நான் வந்து கிளி நெனச்சிட்டு இருந்தேன் கிடையாது. அவங்க காக்கா அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி சொன்ன கனி வந்து இன்னைக்கு இந்த ரியாலிட்டி ஷோல வந்து பார்வதி பத்தி பெருமையா பேசுறது உண்மையிலே செம்ம கூஸ் பம்பா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட கருத்த நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.